இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன தெப்ப சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான தெலுங்கு படம் பார்க்க போறோம். இது வந்துட்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆரம்பிச்சு திடீர்னு பார்த்தா ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்ட வச்சு முடிப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல 15 வருஷமா ஸ்கூலுக்கு போற சின்ன பொண்ணுங்களை மட்டும் எவனோ ஒருத்தன் நாசம் பண்ணி கொலை பண்ணி போட்டு போறான். எவன் தாண்டா இந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்த ஒரு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு விசாரிச்சு என்ன விஷயம் கண்டுபிடிச்சாரு அப்படின்றதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதையும் தாண்டி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இவங்க யாருக்கோ பயந்து ஓடி வந்துட்டே இருக்கும் போது பின்னாடி ஒரு கும்பல் வந்து இவங்களை போட்டு அட்டாக் பண்றாங்க. இவங்களும் திருப்பி சண்டை போடுறாங்க. இந்த டைம்ல திடீர்னு அந்த கும்பலுடைய தலைவன் பேரு கஜா அங்க வந்து கத்தியால நம்ம ஹீரோவை குத்தி கொலை பண்றான். எல்லாரையுமே கொலை பண்ணி போட்டு அவங்க பாட்னங்க வந்து கிளம்புறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் வந்து செமையா கத்தி கதறி அழுகுறாங்க. என்ன விஷயமாச்சு, எதுக்காக இவங்களை கொலை பண்ணி போட்டு போறாங்க அப்படின்ற விஷயம்லாம் இப்ப அப்படியே நமக்கு டீடைலா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வந்துட்டு போஸ்டிங்ல வராரு. அவரு இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபரை தூக்கிட்டு வந்து போட்டு பொலன் பொழக்கிறாரு, செம்மடிக்கிறாரு. 15 வருஷமா இந்த ஊரை சேர்ந்த ஸ்கூலுக்கு போற பெண்கள்லாம் காணாம போறாங்க. அவங்க எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டு நாசம் பண்ணி கொலை பண்றது நீ தானே, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து போட்டு பொலன்னு பொழக்கும் போது, சத்தியமா எனக்கு தெரியாது, நான் எதுக்காக அப்படிலாம் பண்ண போறேன், நாளைக்கு என்னுடைய பொண்ணுக்கே கல்யாணம் வச்சிருக்கேன், நான் எதுக்காக அப்படிலாம் பண்ண போறேன், தயவு செஞ்சு நான் விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்க. சார், இந்த ஆளை பார்த்தா அப்படிலாம் பண்ற மாதிரி தெரியல, இந்த ஆளுக்கே வயசு 50க்கு மேல ஆகுது, இந்த ஆளு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா எதுவும் புரியாம பேசாத, 50 வயசு இல்ல 60-70 வயசு கிழவன் கூட சின்ன பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறான், அவங்கள வந்துட்டு தப்பு பண்றான் அப்படின்ற விஷயம்லாம் நியூஸ்ல பாக்குறது கிடையாதா, ஏஜ் முக்கியம் கிடையாது, அவங்களுடைய மென்டாலிட்டி தான் முக்கியம், இவனை பார்த்தா கண்டிப்பா பண்ணிருப்பான் தான் தோணுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு போலீஸ் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, மச்சான் டைம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவை எழுப்பி விட்டுறாரு. நம்ம ஹீரோ கனவு கண்டிருக்காரு. மக்களே, நம்ம ஹீரோ இந்த ஊரை சேர்ந்த இந்து அப்படின்ற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட காதல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். செமையா கலாச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் பல வருஷமா பார்க்கணும், நீ லவ் சொன்ன மாதிரி தெரியவே கிடையாது, நீ லவ் பண்ற இவ்வளோ ஏன் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்ற விஷயமே இந்துவுக்கு தெரியாது போலி அப்படின்னு சொல்லிட்டு செமையா கலாய்க்கும் போது, மச்சான் எனக்கு அடிக்கடிக்க ஒரு கனவு வருது, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வருது, ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு போலீஸ் வந்து கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட போறாங்க போல, அப்படி ஒரு கனவு வருது மச்சான் அப்படின்னும் போது, உனக்கு கனவு மட்டும்தான் வரும், வா டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஊர்ல மெக்கானிக் ஷெட் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு டைம் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல கஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனை காமிக்கிறாங்க. அவன் இந்த ஊருக்குள்ள ரைஸ் மில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். ரைஸ் மில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு அந்த ரைஸ் மில்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த கஞ்சாலாம் கடத்தி அது மூலியமா நிறையவே இல்லீகலான பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இவனுடைய பிசினஸ்ல இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டா இருந்த ஒருத்தன் இப்ப இவருக்கே பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். இதே டைம்ல அடியாட்கள்லாம் வந்துட்டு, ஆனா அந்த ஆட்டோக்காரன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் நீங்க காசுலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கஞ்சா தான் கடத்துறேன் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. நம்ம ஹீரோ டெய்லி ஸ்கூல் ட்ரிப் தான் அடிப்பாரு. சின்ன பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் டிராப் பண்றது தான் நம்ம ஹீரோவுடைய முதல் வேலையா இருக்கும். அந்த டைம்ல அரிசி மூட்டைக்குள்ள கஞ்சா வச்சு அமுச்சு விட்டா யாரும் செக் பண்ண மாட்டாங்க, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு பிளான் பண்ணி அமுச்சுக்கிட்டு இருக்காரு. சோ மாட்டாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அவன் மாட்டி என்னையும் மாட்டி விட்டான் அப்படின்னா அவன் கதையும் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியாள் கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அங்க வந்து நம்ம ஹீரோ அரிசிலோட ஏத்திட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில அந்த ஸ்கூல் பொண்ணுங்களையும் வண்டிக்குள்ள ஏத்திட்டு போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி ஏத்திட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டு புஜ்ஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ஏத்தி விடுறாங்க. ஆனா ஸ்கூல் பஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அதுக்கு நீங்க அழகா என்னுடைய ஆட்டோல ஏத்தி விட்டீங்க அப்படின்னா காசாச்சு மிச்சமாகும், நான் போயிட்டு டைமுக்கு கூட்டின்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் காசுக்காக பார்க்க மாட்டேன், எனக்கு என் பொண்ணுடைய சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கடைசியா ஒரு பொண்ணை வண்டிக்குள்ள ஏத்திட்டு இன்னமும் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண
பண்ணாமலே இருக்காரு. யோ அதான் டைம் ஆயிடுச்சுலையா, ஆட்டோ எடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல இருக்க அந்த பொண்ணுங்களாம் கத்தும் போது வெயிட் பண்ணுமா இன்னும் இந்து வரல அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு. நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம். பல மாதங்களா நீங்க அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறீங்க, பல வருடங்களாவே சுத்திட்டு இருக்கீங்க. எப்பதான் உங்க காதல போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இப்ப அப்படியே ஒரு செக் போஸ்ட காமிக்கிறாங்க. எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் போற வர வண்டியெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் முன்னாடி போறாங்க. ஹீரோனுடைய வண்டியை செக் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு ஆட்டோ போது அந்த ஆட்டோவையும் செக் பண்ணாம அப்படியே நிக்கும் போது என்னமா வண்டியெல்லாம் செக் பண்ணாமலே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேட்க முன்னாடி ஒரு பொண்ணு போறா இல்லையா, அந்த பொண்ணுடைய பேரு இந்து, இந்த ஊர்ல தான் இருக்கா, எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணு எதுவும் பண்ண மாட்டான்னு தெரியும், அதான் செக் பண்ணல அப்படின்னு சொல்ல சரி எதுக்கு அந்த ஆட்டோவை செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆட்டோக்கார பையனும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பையன் தான், பேரு விஜய், அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பொண்ணுங்களை தான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு இறக்கி விட்டு திரும்பி கொண்டு வருவான், பிக்கப்லாம் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கான், ரொம்ப நல்ல பையன், அதான் செக் பண்ணல அப்படின்னு சொல்ல அவன் ஸ்கூல் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு வச்சுக்கோ, அந்த ஆட்டோக்கு பின்னாடி என்ன மூட்டை மூட்டையா இருக்கு, அதை ஏன் செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது கஜா அண்ணாவுடைய ஃபேக்டரியில இருந்து தினமும் மார்க்கெட்டுக்கு இவன் தான் மூட்டையெல்லாம் கொண்டு போவான், அதான் செக் பண்ணாம அப்படியே விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லையே என்னமோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ பாக்குறாரு. அந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணுங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல இறக்கி விடும்போது நாங்க நேத்ரா ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்கும் போது டொனேஷன்லாம் கிடையாது, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணு ஆட்டோக்குள்ள இருந்து இறங்கி நீ அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாதான் உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறா. ஹீரோ டொனேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரகு போட்டு இந்துவை பத்தி பேசி புலம்பிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை நானும் பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணலாம், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கல்யாணம் தான் பண்ண முடியல, இவ்வளவு ஏன் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேச கூட பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி புலம்பிட்டு சரகு போட்டு அந்த போதையில ஐ லவ் யூ இந்து அப்படின்ற இந்துவை மட்டும் சவுண்ட் கம்மியா சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இந்த எஸ்ஐ போட்டு போலன்னு பறந்தாரு பாத்தீங்களா, அவரை காப்பாத்தே ஒரு வந்திருக்காரு. கடந்த 15 வருஷமா எந்தெந்த டைம்ல எப்படிலாம் அந்த பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோட டைமோட எல்லா விஷயத்தையுமே ஒரு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டேட்டாலாம் கொடுக்குறாரு. அப்புறம் கடைசியா ஒரு பொண்ணு காணாம போனா இல்லையா, அந்த பொண்ணு காணாம போகும்போது இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அடிச்சு விசாரிக்கிறீங்கல்ல, அந்த நபர் இந்த ஊர்லயே கிடையாது, அவர் பொண்ணுடைய கல்யாண விஷயமா வெளியூர்ல இருந்தாரு. அப்படி அந்த மனுஷன் வெளியூர்ல இருக்கும்போது எப்படி இந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை தப்பு பண்ணி கொலை பண்ண முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் இவர் வெளியூருக்கு போனாரு அப்படின்ற ஆதாரம்லாம் காமிக்கும் போது இந்த எஸ்ஐ அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் எனக்கு உங்க அப்பாவை நல்லாவே தெரியும், அவர் ஒரு நல்ல வக்கீலா இருந்தாரு, எனக்கு கூட நிறைய கேஸுக்கு உதவி பண்ணிருக்காரு, இப்படி இந்த மனுஷன் இங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு, அதுவும் தப்பான கேஸ்லன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னுடைய அப்பாவே ஹெல்ப் பண்ண வருவாரு, நல்லா யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு ஆதாரம் காமிச்சிருக்கேன், அதை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த ஆளை கூட்டிட்டு போ, ஆனா ஊரை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. இதே டைம்ல ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல கஜா ரைஸ் மில்ல வச்சு ஒரு ஆளை கொலை பண்ணாம பாத்தீங்களா, அந்த நபருடைய மனைவி தான் இவங்க. கடைசியா என்னுடைய புருஷன் அந்த ரைஸ் மில்லுக்கு தான் வேலைக்கு போனாரு, அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல, இந்த ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரிமா எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணிட்டு போங்க, நாங்க சர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமா அந்த கஜா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும்போது கஜா வந்துட்டு இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய கை, அவன் நிறைய இல்லீகலான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சந்தேகம், அது மட்டும் இல்லாம அவன் பெரிய பெரிய ஆட்கள் கூட கனெக்ஷன்ல இருக்கான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோடைய ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவங்க வழக்கம் போல டீ கடையில நின்னு டீ குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் வராங்க. என்னப்பா இந்த பொண்ணு வழக்கமா ஸ்கூட்டிலேயே போயிட்டு ஸ்கூட்டிலேயே வந்துகிட்டு இருப்பா, இப்போ என்னமோ ஆட்டோ பிடிக்க வர மாதிரியே தெரியுது அப்படின்னும் போது அந்த பொண்ணுடைய ஸ்கூட்டி ஏதோ ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கடையில் தான் விட்டு வச்சிருக்கா, நீ எப்படியாச்சும் அந்த பொண்ணை மட்டும் ஆட்டோல ஏத்திக்கிட்டு போ, நான் ஃப்ரெண்டு காரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கேயே நிப்பாட்டி வைக்கிறேன், நீ ஆட்டோல கூட்டிட்டு போகும்போதே அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்று அப்படின்னு சொல்லும் போது நல்ல சான்ஸ்டா மச்சான் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பொண்ணை மட்டும் ஆட்டோக்குள்ள ஏத்திக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. ஃப்ரெண்டு காரியை வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு எப்படியோ போக விடாம தடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. அடுத்து அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. இவன் வீட்லயே வந்துட்டு அந்த காணாம போன கேஸை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமா, ஏதாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அங்க வந்த அம்மா நீ இந்த கேஸ் தான் விசாரிக்கிறியாப்பா, இந்த ஊர்ல கடந்த 15 வருஷமா ஸ்கூலுக்கு போன பொண்ணு திரும்பி வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை சேர்ந்த அப்பா அம்மா வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணுங்கெல்லாம் காணாம போனதுக்கு யாரு காரணம், யார் இந்த பொண்ணுங்களெல்லாம் இப்படி பண்றான்னு சீக்கிரமா கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக தான் நம்ம
நம்ம ஊருக்கே நான் போஸ்டிங் வாங்கி வந்திருக்கேன், நான் கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவரு இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட இந்த எஸ்ஐயோட அப்பா ஒரு லாயர் இல்லையா, அந்த அப்பாவை பத்தி விசாரிக்கும் போது, எங்க இந்த ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற லாயரே கிடைக்கலையா, அந்த ஆள மாதிரி ஒரு மோசமான மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளை வந்துட்டு நீங்க லாயரா மட்டும் செலக்டே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இந்த ஆளு இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா வந்த நபரே அங்க இருந்து கிளம்புறாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த அப்பா மேல இந்த ஊருக்காரங்க ஏதோ ஒரு பெரிய கடுப்புல இருக்காங்க, இல்லனா இவர் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு ஆட்டோல போயிட்டே இருக்கும்போது பேசலான்னு ட்ரை பண்றாரு, பேச்சே வரமாட்டேங்குது. ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் டெய்லி நைட்டு சரகு போட்டு ஐ லவ் யூன்னு கத்திட்டு இருக்கிற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஐ லவ் யூன்னு மட்டும் கத்துற, பேரையும் சேர்த்து சொன்னா யார் அந்த பொண்ணு நாங்களும் தெரிஞ்சுப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா கூடிய சீக்கிரமே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல செக் போஸ்ட்ல வண்டியை நிப்பாட்டுறாங்க. எனக்கா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வண்டி ரிப்பேரு சார் வந்துட்டு முக்கியமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காரு, நீ போற வழியில இறக்கி விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா போலீஸ் ஆச்சே முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எஸ்ஐயும் ஏறி உட்கார்றாரு. இப்ப அப்படியே வண்டி போக ஆரம்பிக்குது. இந்த எஸ்ஐ வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கும்போது நேத்ரா ஃபவுண்டேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் தான் அட்டென்ட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏமா அந்த ஃபங்க்ஷனுடைய சீஃப் கெஸ்டே நான் தான், நானும் அங்கதாமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க. ஹீரோக்கு வெறுப்பாகுது, போயிட்டு இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டு நேரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஸ்கூல் பொண்ணுங்களை ஈவினிங் டைம்ல ஒரு டியூஷனுக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த டியூஷன் மாஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ்ஐயோட அப்பா தான். இவரு தான் வக்கீல்னு சொன்னீங்க, இவர் எதுக்காக டியூஷன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணத்தை போக போக சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த பசங்களை இறக்கி விட்டு இந்த எஸ்ஐயோட அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை வாங்கிட்டு சொல்லிருப்பாரு. அதை வாங்கி வந்து கொடுக்கும் போது ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்ல இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோக்கும் இந்த அப்பாவுக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருக்கு, நல்ல ஒரு நட்பு இருக்கு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இப்ப இந்த அப்பா டியூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதையை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை எஸ்ஐ பாக்குறாரு. இந்த பசங்களுக்கு எதுக்கு இப்போ பகவத்கீதையை பத்தி தெரியணும், இதையெல்லாம் படிச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுல இருக்க நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சா ஃபியூச்சர்ல நல்ல பசங்களா வளருவாங்க, கெட்ட வழிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு இப்போ பையன்கிட்டயே பகவத்கீதையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்பா எப்பா உங்க ராமாயணத்தை நிப்பாட்டுங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த நேத்ரா ஃபவுண்டேஷன்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும், ஏதோ ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லிருப்பாங்க. அந்த ஆபரேஷன் பண்ண நேத்ரா ஃபவுண்டேஷன் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த ஆபரேஷனால் தான் இப்போ இவங்க உயிரோடவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காமிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா சொல்லிருப்பாங்க. இப்போ நேத்ரா ஃபவுண்டேஷனுக்கு மாசம் மாசம் யாரோ ஹீரோயினுடைய பேர்ல காசு போட்டுட்டு இருக்காங்க. ஏமா உங்க பேர்ல யாரோ மாசம் மாசம் டொனேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது என் பேர்ல யாரோ டொனேஷன் பண்றாங்களா, எனக்கு தான் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்குறாங்க. நம்பர் வாங்கி நேரா கால் பண்ணும்போது அந்த கால் நம்ம ஹீரோக்கு போகுது. நம்ம ஹீரோ அட்டென்ட் பண்ணி என் பேர்ல எதுக்காக மாசம் மாசம் நேத்ரா ஃபவுண்டேஷன்ல டொனேஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது என்ன நீ லவ் பண்றியா, என்ன லவ் பண்றேன் அப்படின்னா நேரடியா வந்து சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி டொனேஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி ஏதாவது என் பேர்ல டொனேஷன் கினேஷன் பண்ண நான் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த விஷயம்லாம் கேட்டு அட பாவி மனுஷா மாசம் மாசம் இந்துவோடைய பேர்ல டொனேஷன் பண்றியா, ஒரு வாட்டி கட்டிங் வாங்கி கொடுறானா எவ்வளவு கஞ்ச பிஸ்னாரித்தனம் பண்ண, என்ன மச்சான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு மச்சான், நம்ம டொனேஷன் பண்றது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ணும், நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட பண்ணக்கூடாது. இப்போ நான் எதுக்காக அந்த ஃபவுண்டேஷனுக்கு இந்து பேர்ல காசு போடுறேன் அப்படின்னா இந்துவோடைய உயிரையே காப்பாத்தினது அந்த ஃபவுண்டேஷன் தான், அவங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் மாசம் மாசம் காசு போட்டுட்டு இருக்கேன். நான் காசு போட்டு இந்து என்ன லவ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நான் இந்துவை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயம் இந்துவுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரிகிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லும் போது நீ நம்பரை கொடு, அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு போடுறவன் மேல கோவப்படல, சந்தோஷம் தான் பண்றாங்க. எவனோ என்ன லவ் பண்றான் போல, பல வருஷமா என் பேர்ல காசு போடுறான் அப்படின்னா அவன் என்ன எவ்வளவு லவ் பண்ணும், அவனை பார்க்க எனக்கே ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. புஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ணி கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில அப்படியே காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் பஸ் புஜிமாவை பிக்கப் பண்ணாம அது பாட்டுன்னு கிளம்பி போகும்போது ஹீரோ பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி எதுக்காக அந்த பொண்ணை பிக்கப் பண்ணாம போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க
புஜிமாவை காணோம், நேத்து ஈவினிங் வந்துட்டு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களையும் வீட்டுக்கு அமுச்சு விட்டோம். அதுல புஜிமா மட்டும் காணாம போயிட்டா. இப்போ புஜிமாவை தான் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனது அந்த குழந்தைய காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் புஜிமாவுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அப்பா அம்மா செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணா என்ன விஷயம் தானே ஆச்சு, அந்த பொண்ணை ஊர் முழுக்க தேடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தாச்சு, அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல, என் குழந்தை என்ன ஆனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போ இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த எஸ்ஐ டீமோட தேட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கஜா மேல தான் டவுட் இருக்கு. நேரா போயிட்டு அந்த கஜா கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அதிகாரிகள்லாம் வந்து உன்கிட்ட வாரண்ட் இருக்கா, நீ உள்ளுக்குள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வரும்போது இவரு எல்லாரையுமே அடிச்சு போட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. நீ தான் இந்த பெண்களை எல்லாரையும் கடத்தி ஏதோ பண்றன்னு நினைக்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எதுக்காக அந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்த போறேன், எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இல்லீகலான வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க, கஞ்சாவெல்லாம் கடத்தி வித்துக்கிட்டு இருக்க, இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது, தம்பி எல்லாமே உனக்கு தெரியும்ல, எவிடன்ஸ் எங்க, நீ என்ன விசாரிக்கணும், என்ன சர்ச் பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட எவிடன்ஸ், அரெஸ்ட் வாரண்ட், சர்ச் வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும், அதெல்லாம் இல்லாம உள்ளுக்குள்ள வந்த அப்படின்னா நீ தான் தம்பி பிரச்சனையில மாட்டிப்ப அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நீ தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், 2 நாள் டைம் கொடு, அதுக்குள்ள உனக்கு எதிரான எல்லா ஆதாரத்தோட வந்து உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அதே 2 நாள் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், அந்த 2 நாளைக்குள்ள நீ வந்துட்டு என்கிட்ட எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு காசு வாங்கிட்டு என் கேங்ல சேர்ந்து கூட அப்படின்னு சொல்லும் போது இவரு பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த எஸ்ஐ போயிட்டு இந்த பொண்ணுங்க காணாம போற கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எப்படி காணாம போறாங்க, எந்த டைம்ல அதிகபட்சமா காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது, இந்த கஜா தான் அந்த பெண்கள் எல்லாரையும் கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்றானா அப்படின்ற விஷயம் கூட கன்ஃபார்மா தெரியவே மாட்டேங்குது. மண்டையை போட்டு வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தான் டொனேஷன் பண்றாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதை கேட்டவுடனே ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அதனால தான் இவன் நம்மள ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்கான் போல, அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ தான் என் பேர்ல டொனேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. இங்க பாரு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நேரா வந்து சொல்லு, இன்னைக்கு நம்ம நேரா மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த விஷயத்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது, மச்சான் இதை விட்டா ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீ போற அந்த பொண்ணை மீட் பண்ற இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ற அப்படின்னும் போது நான் கண்டிப்பா பண்றேன்டா மச்சான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல இன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ண போறாரு இல்லையா, அதனால ஒரு பொண்ணை மட்டும் பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணும், அந்த விஷயத்த நீ பாத்துக்கடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரன் அவன் சரியான காஜா இருப்பான் போல, அவன் படம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலான படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணையும் ஏதோ ஒரு கொலைகாரன் கடத்திட்டு போயிட்டு நாசம் பண்ணி கொலை பண்ணிடுறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல இந்த எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஊர் முழுக்க இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சிருப்பாரு. ஆனா அப்பாவை மட்டும் விசாரிக்காம இருப்பாரு. அப்பா மேலேயும் இவருக்கு லைட்டா டவுட் இருக்கு. உங்க பைக் நேத்து எங்க போச்சு, நேத்து ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, அந்த பொண்ணு உங்க பைக்ல தான் ஏறி போனா அப்படின்ற மாதிரி எனக்கு சில தகவல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது, என்னப்பா அப்பா மேலேயே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப நான் உங்க பையனா வரல எஸ்ஐயா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா ஓகே சார், நேத்து வந்துட்டு என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷெட்ல விட்டு வச்சிருந்தேன், நீங்க வேணா போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கு, நீங்க ஒரு பெரிய லாயரு, நீங்க நினைச்சா லட்சமா பணம் சம்பாதிக்க முடியும், எதுக்காக அந்த விஷயம்லாம் விட்டு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கும் ஒரு வேலிடான ரீசன் இருக்கு, என் பையன் சின்ன பையனா இருக்கும் போது எங்களுக்கு அடங்கவே மாட்டான், ஏதாவது சேட்டப் பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சுட்டேன், என் பையனுடைய சின்ன வயசுல அவங்க கூட என்னால இருக்க முடியல, இப்படி நான் சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்கும் போது அவங்க கூட சேர்ந்துட்டு என் பையன் கூட மிஸ் பண்ண அந்த மெமரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சந்தோஷமா ஹீரோவை மீட் பண்ணி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் பாட்டெல்லாம் பாடிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது செக் போஸ்ட்ல நம்ம ஹீரோவுடைய வண்டியை நிப்பாட்டி நீ கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஹீரோவுடைய ஃப்ரெண்ட பொலன்னு பொழந்து வச்சிருக்காங்க. மச்சான் நீ எப்படிடா இங்க வந்த, நீ என்ன பண்ண, அந்த பொண்ணை பிக்கப் பண்றான்னு அமுச்சு விட்டா நீ எப்படிடா போலீஸ் கிட்ட மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு பொண்ணை பிக்கப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டா அந்த பொண்ணை இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு எங்க, நீ தான் அந்த பொண்ணை உன்னுடைய பைக்ல கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி அங்கிட்ட இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது என் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் தான் பிக்கப் பண்ண போனா, ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னா தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருக்கிற அந்த அரிசி மூட்டையெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள கஞ்சா இருக்கு. என்னடா அரிசி மூட்டை கொண்டு போறேன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள கஞ்சாலாம் வச்சு கடத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் அது எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது, கஜானாவுடைய குடோன்ல இருந்து தான் வழக்கமான அரிசியை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணா இதுக்குள்ள இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே என்ன விஷயம்டா, இன்னைக்கு காலைல நீ என்கிட்ட அரிசியை கொண்டு போக வரவே இல்லையே, என்ன மாட்டி விட பாக்குறியா, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு என்ன மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்தி விட்டு போனை கட் பண்ண. இந்த போலீஸ்காரனுக்கு பயங்கரமா காண்டாகுது. என்னடா எல்லாருமா சேர்ந்து ஏமாத்துறீங்களா, அந்த கஞ்சா எப்படி உன் கையில வந்துச்சு, நீ யாருக்கெல்லாம் டெலிவரி பண்ற அப்படின்ற விஷயத்த சொல்லாம உன்னை வெளியே விட போறது கிடையாது, நீ மாட்டினடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போட்டு பொழக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோடைய இன்னொரு ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா போயிட்டு அந்த எஸ்ஐயோடைய அப்பாவை மீட் பண்ணி, நம்ம விஜய உன் பையன் அரெஸ்ட் பண்ணிட்டாரு, அந்த விஜய் வந்துட்டு ரொம்ப நல்லவன், அது உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க ஏதாவது பண்ணுங்க விஜய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏமா எஸ்ஐ எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, விஜய் ரொம்ப நல்லவன், இந்த மாதிரிலாம் பண்ற ஆளே கிடையாது, அவனை வெளியே விடு, நான் என் பையன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் வெளியே அனுப்புறாங்க. வெளியே வந்த ஹீரோ இவன் இந்த மாதிரி கஞ்சாலாம் கடத்துறான், நிறைய இல்லீகலான வேலையெல்லாம் பண்றான் அப்படின்னா அந்த சின்ன பொண்ணுங்க காணாம போறதுக்கும் கஜா காரணமா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, நம்ம போயிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கலாம், நம்ம நேரா போயிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு நேரா அந்த அரிசி மில்லுக்கு போயிட்டு எங்கடா அந்த குட்டி பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இங்க செமையா சண்டை நடக்குது. சண்டையோடைய முடிவுல நம்ம ஹீரோ அடிச்சு ஒரு ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்காரு. இதே டைம்ல இந்த கஜா தன்னுடைய அடியாளுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அந்த எஸ்ஐ எங்க போனா, அவன் நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம மேலேயே கேஸ போட பாக்குறானா, அப்படி இல்ல அப்படின்னா நம்மள காப்பாத்த இவன் மேல பழிய போட பாக்குறானா, இவன் எதுக்காக என்ன அட்டாக் பண்ண குடோனுக்கே வந்தான், நீ முதல்ல அந்த எஸ்ஐக்கு கால் பண்ணி என்ன பார்க்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அட பாவீங்களா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து ஓடுறாங்க. கஜாவும் கஜாவுடைய ஆட்களும் பின்னாடியே வந்து இவங்களை அடிச்சு கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். இவங்களை கொலை பண்ணி போட்டு அவன் பாட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதே டைம்ல ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வந்து ஹீரோவை பார்த்து செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க வச்சான் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க உடம்புக்குள்ள இருந்து ஆவி மட்டும் வெளியே வருது. என்ன மச்சான் நம்ம தனியா வெளியே வரும் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே இறந்து பேய் ஆயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது, ஒரு மனுஷன் இறந்து போனா 11 நாள் இந்த மாதிரி தான் ஆவியா சுத்திக்கிட்டு இருப்பான். எல்லா சடங்கு சம்பிரதாயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் சொர்க்கத்துக்கு போவான் இல்ல நரகத்துக்கு போவான். அது வரைக்கும் நம்ம இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோ பேசிட்டு அப்படியே சுடுகாட்டுக்கு போறாங்க. சுடுகாட்டுக்கு போனா அங்க யாரோ அழுதுகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ரெண்டு சின்ன பசங்க ரீசெண்டா இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுங்க அங்கதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏமா உங்களுக்கு என்னமா ஆச்சு அப்படின்னா நீங்களும் இறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை கொலை பண்ணது இவங்களை நாசம் பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த எஸ்ஐ தான் மக்களே. அந்த எஸ்ஐ தான் நல்லவ மாதிரி நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இவங்களை நாசம் பண்ணி இவங்களை கொலை பண்ணி டெட் பாடியை கண்டுபிடிக்காத மாதிரி மறைவான இடத்துல புதைச்சி வச்சுட்டு எல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கான். எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது இவங்களுக்கு அப்படியே அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது. அட பாவி அப்படின்னா 15 வருஷமா நீ தான் கொலை பண்ணி இந்த பெண்கள்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கியா, டெட் பாடியும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த வயசான மனுஷனை காப்பாத்தி கூட்டு போயிருப்பாரு பாத்தீங்களா, அவரையும் எஸ்ஐ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். நான் வந்துட்டு சில உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், சில உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்ற விஷயம் எஸ்ஐக்கு தெரிய வந்து அவன் என்னையும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இங்க ஆவியா இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. உண்மை தெரிஞ்ச எல்லாரும் நம்ம ஆவியா மாறிட்டோம், இறந்தே போயிட்டோம், இப்ப நம்ம எப்படி அவனை மாட்டி விட போறோம், மத்தவங்களை எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இறந்து போன ஃப்ரெண்டுல ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு 11 நாள் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்க போறோம், ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ராசியில பிறந்த ஒரு நபரால மட்டும் நம்ம பேசுறத கேட்க முடியும், நம்மள பார்க்க முடியும், அப்படி ஒரு மனுஷனை நம்ம எங்க போய் தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தோ இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வயசானவர் உட்கார்ந்து சருகு போட்டுட்டு இருக்காரு. அவர் அந்த குறிப்பிட்ட ராசியில பிறந்திருப்பாரு போல. அவர்கிட்ட இவங்க எல்லாரும் உண்மையை சொல்லி நீங்க தான் காப்பாத்தணும், நீங்க போயிட்டு அந்த எஸ்ஐய மாட்டி விடணும் அப்படின்னும் போது இவரு சரியான குடிபோதையில இருக்காரு. இவரு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க போல. ஆனா இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி குட்டியா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க.
காமிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த எஸ்ஐ கஜாவை மீட் பண்ணிட்டு அங்கிருந்து போகும்போது நீ சொன்ன டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நீ சம்பாதிக்கிற பணத்துல 50-50 எனக்கு பாதி கொடுத்துரு, நான் உன் விஷயத்துல தலையிடாம என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டிருக்கான். டீல் போட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை நாசம் பண்ணி கொலை பண்றான் பாத்தீங்களா, அந்த எல்லா விஷயத்தையுமே இந்த கஜா கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த ஊரை சேர்ந்த அந்த இந்து அப்படின்ற பொண்ணை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை எப்படியாச்சும் உசார் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகணும், இது வரைக்கும் பண்ண எல்லா தப்பையும் நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறேன், அந்த பொண்ணுக்கு யாரோ மாசம் மாசம் அவளுக்கே தெரியாம டொனேஷன் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், அந்த டொனேஷனையே நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கஜா கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த எஸ்ஐ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. இதே ஸ்பாட்ல தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஆவியும் இருக்கு. நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் இந்த விஷயத்தை தடுக்கணும், இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க அந்த எஸ்ஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் தான் அந்த காசுலாம் போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி லைட்டா ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான், அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், லவ்வா பேச ஆரம்பிக்கிறான். நம்ம எஸ்ஐ வந்துட்டு அந்த டொனேஷன் உனக்கு வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த டொனேஷன் யாரு போடுறா அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஆனா அநியாயமா இப்படி ஒரு விஷயம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அட என்னப்பா இது, இதை வச்சு பயங்கரமான பிளான போட்டா இந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ மொக்க வாங்குறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி எஸ்ஐ உடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவருக்கு இந்துவை ரொம்ப பிடிக்கும், இந்த பொண்ணு நமக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பா, பையனையும் நல்லா பாத்துப்பா, பையனுக்கும் இந்துவை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவுடைய ஃபேமிலி கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணும்போது இவங்க செமையா காண்டாவறாங்க. இவனே ஒரு பயங்கரமான சைக்கோ, இவனுக்கு போயிட்டு இந்துவானு ஹீரோ கடுப்பாகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி இப்ப வந்துட்டு ஒரு குடிகாரனை மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட எப்படியாச்சும் நீங்க போயிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுங்க, இவன் ஒரு மோசமான நபரு, இவன் தான் சைக்கோன்னு ஊர் மக்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்ல நான் சொன்னா எவன்பா நம்ப போறான், ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க இங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க. எஸ்ஐயோட அப்பா கிட்டே போயிட்டு சொல்ல அவரும் திட்டி அனுப்புறாரு. இந்த டைம்ல வச்சான் பாரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க காணாம போயிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு என்ன விஷயம் ஆகுது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இந்த டைம்ல உங்க பையனுக்கு கல்யாணம் முக்கியமா, முதல்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவரை சந்தோஷமா இருக்க சொல்லுங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் அப்பாட்ட வந்து பேசும்போது இதுதானே உங்களுடைய பிரச்சனை, என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையன் கண்டிப்பா அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பான், குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை கிழிச்சு போடுறாரு. இவனுக்கு காண்டாவுது, ஐயோ நைனா நான் தான் அந்த கொலைகாரன், நானே எப்படி என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கேஸை பத்தி விசாரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இந்த எஸ்ஐக்கு ஒரு ஐடியா வருது. நேரா போயிட்டு கஜாவை மீட் பண்ணி உன்னுடைய ஆட்கள் உனக்கு வேணவே வேணாம், இவெல்லாம் தேவையே கிடையாதுன்னு இருப்பானுங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 ஆளை சொல்லு, அவனுங்களை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இவனுங்க தான் அந்த பொண்ணுங்க எல்லாரையுமே கடத்தி நாசம் பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்ற விஷயத்த ஊர் மக்களுக்கு முன்னாடி சொல்லி இந்த கேஸை முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்ப நான் இந்துவை கல்யாணம் பண்ணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த கஜாவும் இவங்க 2 பேரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க அதே போல 2 பேரை சம்பந்தமே இல்லாம ஷூட் பண்ணி கொலை பண்ணி இவங்க தான் அந்த பொண்ணுங்க எல்லாரையுமே நாசம் பண்ணி கொலை பண்ணானுங்க, இவனுங்க தான் கொலைகாரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுடைய டெட் பாடி எல்லாம் எங்க புதைச்சான் அப்படின்ற விஷயம் எஸ்ஐக்கு நல்லாவே தெரியும். அங்க போயிட்டு அந்த டெட் பாடி அந்த எலும்பு கூட எல்லாம் தோண்டி காமிச்சு இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்க என் பையன் வந்துட்டு கேஸை முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிகாரர் கிட்ட சொல்லும் போது ஏன்பா இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும், என்னையும் அந்த பாழா போனவனுங்க கொலை பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்ல யோ என்னையா சொல்ற, நீ எப்பயா செத்து போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் நேரா போயிட்டு நீங்க தான் இந்த விஷயம்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜா கிட்டையும் எஸ்ஐ கிட்டையும் சொல்லும் போது அவங்க இவரை கொலை பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அட பாவி அப்படின்னா நீயும் செத்து போயிட்டியான்னு ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த எஸ்ஐக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது. இதை பார்த்து ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இதே டைம்ல அந்த சடங்கெல்லாம் முடியுது. இன்னைக்கு 11வது நாள் அந்த அஸ்தியை ஆத்துல கரைக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிய போது, நம்மளும் மறைய போறோம், நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கை பாழா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே இருக்க இப்ப நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ண முடிக்கிறாரு. ஆனா பாவி நாசமா போனவனுங்களா அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஹீரோடைய கனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆமா மக்களே, இப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எழுப்புறாங்க. மச்சான் நீங்க எப்படி, நீங்க தான் சொர்க்கத்துக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொர்க்கத்துக்கா, உன் கூட இருந்தா நரகத்துக்கு இருந்தா போவோம், என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மச்சான் நம்ம ஊருக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த பொண்ணுங்க காணாம போறாங்க, அதுக்கப்புறம் தப்பு தண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா
விஷயத்துக்குமே இந்த எஸ்ஐ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லும் போது என்னடா வளரிட்டு இருக்க, மறுபடியும் கனவா அந்த எஸ்ஐ வந்துட்டு இறந்து போயிட்டான், கஜா எஸ்ஐய கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்கடா மச்சான் அப்படின்னும் போது எனது எஸ்ஐ இறந்து போயிட்டானா, அவனை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த சின்ன பெண்கள் எல்லாரையுமே நாசம் பண்ணி கொலை பண்ணி அந்த கொலைகாரன் புதைச்சிருப்பான் பாத்தீங்களா, அதே இடத்துல இருந்து அந்த பொண்ணுங்களுடைய எலும்பு கூடையும் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த எஸ்ஐயுடைய டெட் பாடியும் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ்ஐய வந்துட்டு கஜா தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த எஸ்ஐ வந்துட்டு எல்லாத்துக்கும் கஜா தான் காரணம், கஜா தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க எஸ்ஐய கஜா கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்போ டெட் பாடியை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எஸ்ஐயுடைய அப்பா அம்மா ஒரு பக்கமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும் போது இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ பாக்குறாரு. இப்போ அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்து நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அடுத்த சீன்லயே நேரா போயிட்டு அந்த எஸ்ஐயோடைய அப்பா கிட்ட உங்க கண்ணாடி கிரைம் ஸ்பாட்லயே மறந்து விட்டு வந்துட்டீங்க போல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் என்ன விஷயமாச்சு, என்ன பண்ணீங்க, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா அது என்ன விஷயம்னா புரிஞ்சுக்க முடியல, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தவனே அந்த கஜா தான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கணும், அவனை ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் போனாங்க பாத்தீங்களா. பின்னாடியே இந்த எஸ்ஐயோடைய அப்பாவும் வந்திருக்காரு. அங்க இவன் போயிட்டு ஏதாவது பண்ற போறான், இவனை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு மட்டை பண்ணி ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு அந்த கஜாவும் இந்த எஸ்ஐயும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க பண்ண எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிட்டு இருக்க அப்பா இந்த விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாரு. அட பாவி, அப்படின்னா நீ சின்ன வயசுல இருந்து இன்னமும் திருந்தாமலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்த பத்தி யோசிச்சு பாக்குறாரு. இந்த எஸ்ஐ இருக்கான் பாத்தீங்களா, இவன் சின்ன வயசுலயே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான். கொலை பண்ற அந்த ஸ்பாட்டுக்கு போறது, தப்பு தப்பான விஷயங்களை பாக்குறது, எப்படி கொலை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது, பிட்டு படத்தை கேசட்டா போட்டு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோசமான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான். ஒரு நாள் ஒரு கிளைண்ட் அப்பா கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது இவர் ஒரு புக் எடுக்கிறாரு. அந்த புக்குக்குள்ள இருந்து பிட்டு பட கேசட்டா ஒழுகுது. நீ ஒரு கேவலமான மனுஷன், உங்ககிட்ட வந்து நான் பேச வந்தேன் பாரு, இந்த வயசுல இந்த படம் வேற பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இவரு தான் ஊர் முழுக்க இவர் ஒரு மோசமான மனுஷன் அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டுருக்காரு. இப்பதான் நம்ம அப்பாக்கு நல்லாவே புரிய வருது, இது எல்லாத்துக்கும் பையன் தான் காரணம், பையன் வந்துட்டு தப்பு பண்றான், தப்பான வழியில போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான். இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிய வந்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனை எங்கேயாச்சும் வெளியே அமிச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு அமிச்சு விட்டு வெளியூர்ல படிக்க வச்சிருக்காங்க. பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், கண்டிப்பா வளர்ந்தா எல்லாமே சரியா போயிடும், நல்ல மனுஷனா வளருவான் அப்படின்னா ஒரு ஹாஸ்டலுக்கு அமிச்சு படிக்க வச்சிருப்பாங்க. பல வருஷம் கழிச்சு இவன் ஊருக்கு வந்திருப்பான். இப்பயாச்சும் இவன் திருந்திட்டான்னு பார்த்தா இன்னும் திருந்தாம நிறைய பெண்களை கொலை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா விஷயத்தையுமே பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு. பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்துட்டு பெத்த புள்ளைக்கு விஷத்தை வச்சு கொலை பண்ணிடுறாங்க. இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பெத்த புள்ளையாச்சே சமயம் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு இந்த எஸ்ஐ எங்க அந்த பொண்ணுங்களுடைய டெட் பாடியை புதைச்சு வச்சானோ அதே ஸ்பாட்ல இவனுடைய டெட் பாடியும் போட்டு வந்து நேரா போயிட்டு அந்த கான்ஸ்டபிளை மீட் பண்ணி கஜா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற விஷயத்தை என் பையன் கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ண போகும்போது கஜா என் பையனை கொலை பண்ணிட்டான், இப்போ என் பையனை காணோம், போயிட்டு தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க தேடி டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, என் புள்ளைய நாங்க பெத்த புள்ளையே எங்க கையாலேயே கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக, நீங்க நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க, அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லயே பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு அந்த லேடி போலீஸ் ஓடி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு கத்துறாங்க. அக்கா இப்போ எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இல்லாம நீ எப்படா கல்யாணம் பண்ணுவ, இப்போதான் நான் வந்துட்டேன்ல, இப்போ கல்யாணம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான கதை மக்களே, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி ரொம்ப வித்தியாசமான ட்ரையா இருந்துச்சு. முக்கியமா எங்கேயுமே போர் அடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெக்ஸ்டர் சீரிஸ் செகண்ட் சேனல்ல போயிட்டு இருக்கு, கண்டிப்பா டெய்லி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன். இன்னமும் இந்த சேனல்ல கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க.